can never find them after I buried them. என்னடா என்ன நேரமும் டிவி பார்த்துனேக்குற? படிக்க தேவல? நீ என்ன நேரமும் சீரியல் பாக்குறிய, நான் எதனாச்சும் சொல்றேனா? பல்ல உடச்சிடுவேன் பாத்துக்க. பக்கத்து வீட்டுல போய் பாரு, அந்த குழந்தைங்க தேஜாவும் பூஜாவும் என்னமா படிக்கிறாங்கன்னு. ஒண்ணு அவங்கள என்னோட ஜாயின் பண்ணி பேசாதமா? என்னடா ரிமோட்ல தூக்கி அடிக்கிறேன்னு? இந்த பேர் உன்ன என்ன பண்றேன் பாரு நானு. இந்த குச்சியங்க அம்மா என்னமா நீமா வலிக்குதுமா? அம்மா அடிக்காதமா, என்னமா அம்மா அடிக்காதமா? ஐயோ அம்மா என்னமா நீமா வலிக்குதுமா? அம்மா அடிக்காதமா, அம்மா அடிக்காதமா. ஐயோ அம்மா என்னமா நீமா வலிக்குதுமா? அம்மா அடிக்காதமா, அடிக்காதமா. பக்கத்து வீட்டு செல்வம் படிக்காம அவங்க அம்மா கிட்ட அடி வாங்குறான் போல இருக்கு. அப்பா, எங்களை நீங்க அடிக்க மாட்டீங்க தானே? நல்ல பிள்ளைங்களை யாராவது அடிப்பாங்களாமா? குழந்தைங்கள அடிக்க கூடாது இல்லையாப்பா? ஆமாம்மா, அது அவங்க மனநிலையை பாதிக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அன்பா புரியும்படி எடுத்து சொல்லி திருத்தணும். எங்க அப்பா நல்ல அப்பா. என் பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க. ஆண்டி ஆண்டி, பூஜா, நேத்துல இருந்து இந்த செல்வம் ஒண்ணுமே துண்ண மாட்டாமா. கோமாவே கடுக்குறான். கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிட்டு போ சொல்லுமா. அம்மா சொல்றாங்கல்ல செல்வம், சாப்பிட்டுட்டு வாயேன். எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்ல. ஏய், என்னடா இந்த சின்ன வயசுல உனக்கு அம்மா கோவம் வருது? உடல் நலம் பேணல் அப்படின்னா என்ன? நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சிருந்தாதான் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியும். கமான் பூஜா, எப்படி இந்த உடம்ப பாதுகாக்கணும்? குளிச்சு நகம் வெட்டி தலைவாரி சுத்தமா வச்சுக்கணும் சார். அப்ப பல் துளக்க வேண்டாமா? விளக்கலன்னா என்ன ஆகும்? சைலண்ட் சைலண்ட். சரி, வேற எப்படி இந்த உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கலாம்? செல்வம் சார் வந்து செல்வம் செல்வம் என்னாச்சு உனக்கு? ஏய், அவனுக்கு யாராவது தண்ணி கொடுங்க உடனே. சார், இவன் அம்மா மேல கோச்சுக்கிட்டு நேத்தில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அப்படியா? பூஜா, கேண்டீன் போய் இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுமா. வேண்டாம் சார், என்கிட்டயே நிறைய சாப்பாடு இருக்கு. வா செல்வம், முதல்ல சாப்பிடலாம். சாப்பிடு செல்வம், நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி கொடுக்கவா? இங்க பாரு செல்வம், கோபப்பட்டா ஒன்னும் நடக்காது. அது நம்ம உடம்ப தான் பாதிக்கும். அம்மா சாப்பிட சொன்னப்பவே நீ சாப்பிட்டு இருந்தா கிளாஸ் ரூம்ல அவமானப்பட்டிருக்க வேண்டாம்ல. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு செல்வம்? அதான் ஆத்திச்சூடியில ஔவையார் சொல்லிருக்காங்கல்ல, ஆறுவது சினம்னு. இனிமேலாவது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாம இரு. ட்ரை பண்றேன்.